ஹாய் கைஸ், இன்றைக்கி தமிழ் பிக் பாஸ் சீசன் 9 அப்டேட்டில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம விஜய் பார்வதி அவர்கள் ஒரு முதல் வழக்கை இது பண்ணாங்க பிக் பாஸில். எல்லாருமே எனக்கு எதிராக இருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அந்த டாஸ்கில் ஒரு வழக்குன்னு இருக்குது. ஸோ அந்த வழக்கில் நான் இவங்கள மேலெல்லாம் புகார் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்வதி அவர்கள் ஒரு புகாரை தெரிவித்தாங்க. உடனே பிக் பாஸ் ஃபேமிலிஸ், ஏன்னா அந்த டாஸ்கில் உங்களுக்கு யார் மேலெல்லாம் புகார் தெரிவிக்கணுமோ ஸோ அவங்க மேலெல்லாம் நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு தான் பிக் பாஸுடைய டாஸ்க்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மேலே புகார் தெரிவிக்கும் போது நம்ம விஜய் பார்வதி பயங்கரமாக, ஏன்னா நான் 3 பேர் மேலே பயங்கரமாக புகாரை தெரிவித்தாங்க. பட் புகாரை தெரிவித்தாலும் இது அந்த புகார் மேலே யாருமே அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கல. எதனால் நடவடிக்கை எடுக்கலன்னா, இவங்க பொய்யான புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்வதி மேலே பயங்கரமாக எல்லாருமே கோவத்தோடு இருந்தாங்க. ஸோ கோவத்தோடு இருக்கிறதுக்கு முதல் காரணம் யார் அப்படின்னா, நம்ம கனி அவர்கள் தான். ஏன்னா கனி அவர்கள் மேலே தான் பயங்கரமாக நம்ம விஜய் பார்வதி அவர்கள் கோவத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம கனி அவர்கள் நம்ம விஜய் பார்வதி மேலேயே ஒரு புகாரை தெரிவிக்கிறதுனால, நான் கனி அவர்கள் மேலே தான் நான் புகாரை தெரிவிக்கிறேன், விக்ரம் அவர்கள் மேலே நான் புகாரை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்வதி அவர்கள் 2 பேர் மேலேயுமே புகாரை தெரிவிச்சாங்க. நம்ம விக்ரம் என்ன சொல்லுவார், பார்வதி மேலே தான் நான் புகாரை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாறி மாறி புகார் தெரிவிக்கிறாங்க. நம்ம கனி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் யார் மேலே புகாராலும் தெரிவிங்க, ஆனால் ஃபைனலாக அதுக்கு ஒன்று தீர்ப்பு வரும், அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது. ஸோ உங்களுக்குள்ள விருப்பம், நீங்கள் யார் மேலே புகாரை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம விஜய் பார்வதி அவர்கள், ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம விஜய் பார்வதி அவர்கள் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்த மாதிரி அந்த விஷயத்தை இது பண்ணுவாங்க. ஆனால் என்ன நடந்தாலும் நம்ம பிக் பாஸ் ஃபேமிலிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் யார் மேலாலும் புகார் தெரிவிங்க. ஏன்னா இங்கே ஒரு 4 டீம் 5 டீம் 6 டீம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு டீமெல்லாம் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நீங்கள் டீமை ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு யாருக்கு மேலே நீங்கள் புகாரை தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்க மேலே மட்டும் நீங்கள் புகாரை தெரிவிங்க. ஸோ எல்லார் மேலே நீங்கள் புகாரை தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்வெஸ்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனி அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ எனிவே என்ன நடந்தாலும் நம்ம விஜய் பார்வதிகள் இவங்க மேலே ஒரு புகாரை தெரிவிக்கணும்னு அவங்க மேலே நினச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிவிச்சுருவாங்க. இந்த டாஸ்கில் நம்ம கனி அவர்கள் மேலேயும் விக்ரம் அவர்கள் மேலேயும் தான் புகாரை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன நடக்குது சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.